Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா KKRக்கும் SRHக்கும் இடையே நடக்க போற IPL 2024 ஓட ஃபைனல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு எந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த பர்టిక్యులர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா சேப்பா கிரவுண்ட் சென்னையில வச்சு நடக்குது. 26 மே ஈவினிங் 7:30 மணிக்கு பாத்தீங்க அப்படினா இந்த பர்టిక్యులர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ KKR பொறுத்த வரைக்கும் இந்த கப் வந்து வின் பண்ணாங்க அப்படினா உங்களுக்கு 3rd IPL கப்பா இருக்கும். SRH வின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 2nd IPL கப்பா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இந்த சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி தான். ஸோ விராட் கோலிக்கு தான் ஆரஞ்சு கேப் அவார்டு வந்து போகுது. பர்பிள் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 4 விக்கெட் எடுத்தாலுமே எக்கனாமி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு தான் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 4 விக்கெட் வருண் சக்கரவர்த்தி எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். சரி வாங்க இப்போ டெப்த்தாக வந்து மேட்ச் கூட அனாலிசிஸ்குள்ளே போகலாம். MA சிதம்பரம் ஸ்டேடியம் லாஸ்ட் மேட்ச் SRH இடையே நடந்த 24th மே நடந்த மேட்ச்சில் SRH வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி நேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரீசெண்ட் டேஸில் சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ லாஸ்ட் ஒரு 5-3 மேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் அன்எக்ஸ்பெக்டடாக அபிஷேக் சர்மாவுக்கு, ஐடன் மார்க்ரமுக்கு, ஷபாஷ் அகமதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்து SRH வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக பிச்சு பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி மேட்ச் வந்து எடுத்திருந்தாங்க. டோட்டல் மேட்ச் 138 மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 72 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 64 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் கிட்ட டையாக இருக்குது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஸ்கோர் 180 கீழே 52 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 180 169 41 முறையும், 170 189 23 முறையும், 190 மேலே 22 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 171 அப்படிங்கிறது இந்த கிரவுண்டில் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் CSK, லோ ஸ்கோர் RCB ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமு மொதல் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் தான், தேர்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் தான், ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு, தென் லாஸ்ட்டாக 5th மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்சஸ் தான் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதில் லாஸ்ட் மேட்ச் ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா அடங்கும். டோட்டல் விக்கெட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 12 மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 110 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 42 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. இப்போ இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸ்க்கு பிச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 18 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஓரளவுக்கு டீசெண்டான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 4 மேட்சஸில். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் மொத்தமாகவே 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது. பெரிய பவுண்டரிஸும் லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ லாஸ்ட்டு 12 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு வந்து இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் கிடச்சிருக்குன்னா பேஸ் பவுலர்ஸ் 110 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல, 14 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ 37 விக்கெட்ஸ் வந்து ஸ்லோ ரன்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், அதாவது ஸ்விங்கு மட்டுமே போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், புவனேஸ்வர் குமார் மாதிரி பவுலர்ஸ்க்கு 35 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 24 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ்க்கு மொத்தமாக 42 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லெக் பிரேக் 12 விக்கெட்டு, சைனாமேன் 2 விக்கெட்டு, ஆர்த்தடாக்ஸ்க்கு 18 விக்கெட்டு, ஆஃப் பிரேக்கு 10 விக்கெட். ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா KKR சைடு அனுகுல் ராய் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு ஃபேவராக கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக KKRக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா சுயா சர்மா இல்லை ஏதாவது ஒரு இம்பாக்ட் பிளேயராக ஸ்பின்னர் கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து KKR சைடு அதிகமாக இருக்குது. ஸோ SRH ஸ்பின்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணல ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா KKR ஸ்பின்னர்ஸ் வந்து குவாலிட்டியான பவுலர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 மேட்சஸ், ஸோ இம்பார்ட்டண்டான மேட்சப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ராகுல் திரிபாடி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு லாஸ்ட் 2-3 மேட்சஸில். ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப்பாக இருந்தார்.
இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசல் இந்த கிரவுண்டில் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான பிக்காக ஒரு கேப்டன் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா ரசல் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயரை மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடந்த ஹெட்ஹிட்ஸை பொறுத்த வரைக்கும் 27 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 18 கேகேஆரும் 9 பார்த்திங்க அப்படின்னா SRH வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்மில் விட்டலாம். ஸோ ஓரளவுக்கு ரெண்டு டீமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலைஸ் ஆகி ஃபைனல் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கேகேஆரோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குர்பாஸ், சுனில் நரேன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், வைபவ் ஓரோரா, ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்தி. இதான் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆரோட பிளேயிங் லெவன். ஸோ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணா, வைபவ் ஓரோரா. ஸோ ஸ்டார்க்கு, வைபவ் ஓரோரா தான் போல் பண்ண போகிறாங்க நியூ பாலே. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா 1 or 2 overs வந்து போல் பண்ணுவார். மிடில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தியும் அவங்களோட இம்பாக்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணாவை ஆண்ட்ரே ரசல் கூட பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜோட பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 51% வந்து ரஹமதுல்லா குர்பாஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 23 ஆவரேஜ் 2 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காரு. ஹெட்டில் 7 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 1 ரன்னு. ஸோ சேசிங் அப்படின்னாலே மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா குர்பாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பெரிய கிரவுண்ட்ஸில் வந்துட்டு குர்பாஸோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இனிஷியலாக நட்ராஜனை போல் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குர்பாஸ்க்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் ஐடன் மார்க்ரம் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டாரு. ஹேடன் மார்க்கும் பதிலாக கிளென் பிலிப்ஸ் போகிறாங்களா இல்லை மார்க்கோ யான்சனை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கோ யான்சன் உள்ளே வராரு அப்படின்னா நீங்கள் குர்பாஸை ஸ்கிப் பண்ணுறது கூட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. சுனில் நரேன் போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படின்னா சம் டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறதே பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர். ஸோ 63% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 318, ஹெட்டில் 7 இன்னிங்ஸில் 96 தான் அடிச்சிருக்காரு. ஆன்கோயிங் சீசன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. லாஸ்ட்டு 5 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாட் அவுட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் வெங்கடேஷ் ஐயர் சேசிங்கில் லாஸ்ட் மேட்ச்சில் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக நீங்கள் இவர் யோசிச்சு பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 75% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்கிறேன். வெங்கடேஷ் ஐயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இல்லை. ஸோ டெஃபினட்டாக மார்க்ரம் பிளேஸில் கிளென் பிலிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணார் அப்படின்னா கிளென் பிலிப்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட்டை தூக்குறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிச்சில் கண்டிப்பாக டேன் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ கிளென் பிலிப்ஸ் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலரும் கூட. ஸோ அந்த வகையில் பார்க்கல அந்த ஒரு பேட்டில் வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 75% பிக் பண்ணிக்கக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயர் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான பிக்கு. மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வந்துக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சிவிசி நீங்கள் வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிங்கு சிங் சேசிங் ஒரு ரிஸ்க்கான பிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வந்துக்கலாம். ஹெட் ஆவரேஜ் வந்து நல்லா இருந்திருக்கு. வென்யூவில் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் ஹெட் ஆவரேஜ் வச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா மஸ்ட்டாக செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜ் ஒரு பெஸ்ட் பிக்காக கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். 84% ஆண்ட்ரே ரசல். ஹெட்ஹிட்டில் 315 ரன்னு 305 ரன் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூவில் 215 ரன் 8 விக்கெட்ஸு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆகிறதுக்கான எலிஜிபிள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தாலும் ஆன்கோயிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக இல்லை. 222 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான போலிங் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா இவர் நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு ஐபிஎல்ஸில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரமன்தீப் சிங். ஸோ ஆண்ட்ரே ரசல் நீங்கள் ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணி இல்லை கேப்டன் மஸ்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ரமன்தீப் சிங் ரிஸ்கி பிக்கு, ரொம்ப ரிஸ்கி பிக் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புவர் ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியில் டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னா மட்டும் 10 டீம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டீமில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைபவ் ஓரோரா 8% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட்டில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட்ஸு. ஸோ இவரோட இனிஷியல் ஸ்விங்கு இந்த பிச்சுக்கு இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா அடாப்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இந்த 2 பேட்ஸ்மென்ஸுமே இந்த கிரவுண்டில் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக துஷார் தேஷ்பாண்டேக்கு அகைன்ஸ்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து விக்கெட்டை கொடுத்துருந்தாங்க. ஒரே ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு வச்சு தேஷ்பாண்டே போல் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான் வைபவ் ஓரோரா. 8% உங்களுக்கு ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள் டீமில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம் வைபவ் ஓவராவை. செகண்ட் போலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா 26% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் நல்லா டீசெண்டாக போயிருக்கு. ஹெட்டில் 5 விக்கெட்டு, வென்யூவில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. செகண்ட் போலிங் ஹர்ஷித் ராணா செகண்ட் போலிங் வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் போலிங் கேப்டன் நிறைய பிளேயர்ஸ் வந்து போலர்ஸில் போய்க்கலாம். பட் செகண்ட் போலிங் கேப்டன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் தெரிய வருது. செகண்ட் போலிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு 71% லாஸ்ட் மேட்ச் இந்த டீமும் ப்ளே பண்ணல 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. 5 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் ஹெட்டில் எடுத்திருக்காரு. வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. மீண்டும் ஸ்டார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போலிங்கில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் போலிங் அப்படின்னா ரொட்டேஷன் பிக் தான். வைபவ் ஓவரும் ஹர்ஷித் ராணாவுமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் போலிங்கில் மச் மோர் எஃபெக்டிவாக கேகேஆருக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 66% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 20 விக்கெட்டு பர்பிள் கேப்புக்கு வரதுக்கான வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பவுலருக்கு இருக்குது. ஹெட்டில் 10 மேட்ச் ஆடி 10, வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 5 மேட்ச் ஆடி 5. ஸோ ஹோம் க்ரௌண்ட் அதிக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் பார்க்க வருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் முன்னாடி சொந்த மண்ணில் ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நட்ராஜன், வருண் சக்கரவர்த்தி. ஸோ நட்ராஜன் கூட கம்பேர் பண்ணினா வருண் சக்கரவர்த்தி இந்த பிச்சில் அதிகமாக ஆடி இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக வருண் சக்கரவர்த்தியை போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் போலிங் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் பெஸ்ட் ஆப்ஷன். நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஹெட்டில் பாருங்கள் 546 ரன்னு. ஸோ நீங்கள் வெங்கடேஷருக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பிக் பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் நிதிஷ் ராணா இருக்கணும். லாஸ்ட் மேட்ச் அவர் இறக்கலை, ஸோ இம்பாக்ட் பிளேயர் தேவைப்படலை. இந்த மேட்ச் மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிளேஸ் பேட்டில் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் ஒரு முறையும் நட்ராஜன் ஒரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜன் ஒரு முறை, ஸோ மயங்க் மார்க்கண்டே, ஷபாஷ் அகமது ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. புவனேஸ்வர் குமார் வந்து 3 முறையும், உம்ரான் மலிக்கும் உனட்கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு உம்ரான் மலிக் இல்லை உனட்கட் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயரை ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் நட்ராஜனுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வருக்கு அகேன்ஸ்டாக 2 முறையும், முனட்கட்டுக்கு அகேன்ஸ்டாக 3 முறையும், நட்ராஜன் கம்மின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் புவனேஸ்வருக்கு அகேன்ஸ்டாக 1 முறை, நட்ராஜனுக்கு அகேன்ஸ்டாக 1 முறை, மார்க்கண்டேக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் இது 2 பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள். புவனேஸ்வருக்கு அகேன்ஸ்டாக வெறும் 37 பாலில் 97 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து 37 பால் செஞ்சுரி அந்த கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பேட்டில் வந்து ஒர்க் ஆகாது. நட்ராஜனுக்கு அகேன்ஸ்டாகவே ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆடிருக்காரு. டீசெண்டாக ஆடின ரீசன்காண்டி நிறைய நான் பிலீவ் பண்ணுறேன், பிக் மேட்ச் பிளேயரும் கூட. நெக்ஸ்ட் ரிங்கு சிங் பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜனுக்கு அகேன்ஸ்டாக 3 முறை அவுட் ஆயிருக்காரு. நட்ராஜன் நேம் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. புவனேஸ்வர் குமார் நேமும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வருது. இப்போ இந்த கேகேஆர் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா சுனில் நரேனு, ஸ்ரேயாஸ் ஐயர், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் இருக்காரு, வைபவ் ஓவரா, மிச்சல் ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்திங்கிற 6 பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிஸ்க் ப்ளஸ் சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நிதிஷ் ராணா இல்லைனா வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட ஆப்ஷன் நிதிஷ் ராணா அப்படின்னு போகிறது பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவல் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் திரிபாட்டி, நிதிஷ்குமார் ரெட்டி, ஏடன் மார்க்கம், ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாது, பேட் கமின்ஸு, ஜெயதேவ் உனட்கட்டு, புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். ஸோ ஆல்ரவுண்டர் அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 2 for 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்பெல்லு பிக் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தது ட்ரீம் டீமில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அபிஷேக் சர்மா ஃப்ளாப் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கை வச்சு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகிட்டார், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்தளவுக்கு 2 விக்கெட் எடுப்பார், இந்தளவுக்கு பவுலிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறதே வந்து அன்பிரடிக்டபிள். ஸோ பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப் சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் வந்து போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜன். ஸோ இம்பாக்ட் பிளேயராக ஷபாஸ் அகமது உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அவர் கூடவே உன்னட்கட்டும் போல் பண்ண போகிறாரு. தேவைப்படுச்சுன்னா அபிஷேக் சர்மா
ஒரு ஓவர் வரைக்கும் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸோட எப்போ பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா 83% ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா 34 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்ஹிட்டில் 18, வென்யூவில் 13. ஸ்டாட்ஸ் வைஸாக பேட்டிங்கில் ஒரு ஒஸ்ட் ஃபார்ம் தான் இருந்தாலும் டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசன்காண்டி ஆஸ் அ பிளேயராக நீங்கள் உங்கள் டீமில் வந்து இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. 78% டிராவிஸ் ஹெட் வந்து குறைஞ்சிருக்காரு. ரீசன் என்ன அப்படின்னா ஒரு 2 டக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெடியே இல்லாத ஒரு 34 அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸில் கொஞ்சம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பட் பிக் மேட்ச் பிளேயர் எல்லா வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் டிராவிஸ் ஹெட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் சிஆர்விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் திரிபாட்டி ஹெட் ஆவரேஜ் மட்டும் பாருங்கள் 31, வென்யூ 30. ஸோ எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காரு. 54%க்கு ஒருத்து பிக்கு. ஸோ ரொட்டேஷனில் டாப் 3லேருந்து 2 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். என்னோட சாய்ஸில் மஸ்ட்டாக வந்து ராகுல் திரிபாட்டி இருப்பார். பேட்டிங் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பிளேஸில் தான் ஆட போகிறாரு. அப்புறம் நம்பர் 4 தானா கிடையாது. ஸோ மார்க்ரம் ப்ளே பண்ணால் இவரோட ஆர்டர் கீழே போகும். மார்க்ரம் ப்ளே பண்ணல, கிளென் ஃபிலிப்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னா இவரோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே போகாது. நம்பர் 4ல் ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஹெட்ஹிட்டில் ஒரு மேட்ச் ஆடி 9 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரமே 12% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் மார்க்ரம் ட்ரை பண்ணலாம். ஹெட்ஹிட்டில் ஒரு 227 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. வென்யூ பேஸ்டாக போனீங்க அப்படின்னா 45 தான் இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. ஸோ ஆப்போசிட் டீம் கேகேஆரில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகுல் ராய் மட்டும்தான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அவரை ட்ரை பண்ணுறாங்களாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ மற்றபடி கொஞ்சம் டீசெண்டாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால். இன்கேஸ் வந்து கிளென் ஃபிலிப்ஸ் வந்து நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா மஸ்ட்டாக அவங்க டீமில் அவரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீகில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையான பிளேயராக வந்து நீங்கள் அவரை பிக் பண்ணி உங்கள் டீமில் கொண்டு வரது கிளென் ஃபிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 89% ஹென்ரிச் கிளாசன் மஸ்ட் சிவிசி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 53 ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவிசி வரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்துல் சமாத். ஸோ லாஸ்ட்டு ஒரு 5 மேட்சஸே ஆல்மோஸ்ட்டாக ஒஸ்ட் ஃபார்ம் தான். பேட்டிங் ஃபஸ்ட்டு சம் டீம்ஸில் ரொட்டேஷனில் பிக் பண்ணிக்கலாம். 23 ஆவரேஜ் இருந்துருக்கு ஹெட்ஹிட்டில். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சம் டீம்ஸில் ரொட்டேஷன். பேட் கமின்ஸ் 76%. ஸோ பிக் மேட்ச் பிளேயரும் மஸ்ட்டாக உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. செகண்ட் பவுலிங் அப்படின்னா சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதுனா சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயதேவ் உனர்கிட்ட வெறும் 4%, 4 ஃபுல் ஓவர்ஸ் போடக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரு. ஹெட்ஹிட்டில் 12 மேட்ச்க்கு 7 விக்கெட், வென்யூவில் 3 மேட்ச்க்கு 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் பவுலிங் நான் மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 16% புவனேஸ்வர் குமார் குறைஞ்சிருக்காரு. 29 இன்னிங்ஸில் 32 விக்கெட்ஸ் வந்து ஹெட்ஹிட்லையும் 11 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் வந்து வென்யூலையும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு கொடுங்க. லாஸ்ட் 2 மேட்சஸாக செகண்ட் பவுலிங் தான் பண்ணியிருக்காரு. ட்ரீம் டீம்லேயே வரல, விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. முந்தின மேட்சும் ட்ரீம் டீமில் வரல. ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா புவனேஸ்வருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தங்கராஜு நட்ராஜன் 47% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹெட்ஹிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸ், வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா மஸ்டா சிவிசி டி நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷாபாஸ் அகமது இந்த மேட்ச்க்கு பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா எஸ் பிக் பண்ணலாம். பட் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நிதிஷ் ராணாவாக இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும், நரேன் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு அப்படின்னா நரேன், ரிங்கு சிங் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசன் காண்டி இவரோட பவுலிங்கான வாய்ப்பு கம்மியாகும் அப்படிங்கிறது தெரிய வருது. கிளென் ஃபிலிப்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ நீங்கள் ஷபாஸ் அகமதை இன் அண்ட் அவுட்டாக ரொட்டேஷன் பிக்காக மட்டும் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும், அபிஷேக் சர்மாவை ரசூல் 2 முறையும், வருண் சக்கரவர்த்தி, வைபவரா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹெட்டிச்சு கிளாஸான சுனில் நரேன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா சக்கரவர்த்தி ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபாட்டி நரேன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு முறையும், ரசூல் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ரன் அவுட் ஆக்குனதுமே ரசூல் தான். ஸோ 5 முறை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ரசூல் கையால் தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பாட்டி அவுட் ஆகிட்டே இருக்காரு. ஏடன் மார்க்ரம சுனில் நரேன் ஒரு முறையும், வைபவரா ஒரு முறையும், வருண் சக்கரவர்த்தி 2 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், நெக்ஸ்ட்டு ராகுல் திரிபாட்டி,
மூணாவது ஐடன் மார்க்ரம் ப்ளே பண்ணாருன்னா நான் அவர் அஸ் பிளேயரை ட்ரை பண்ணிக்கிடுவேன். இல்லை அப்படின்னா கிளென் ஃபிலிப்ஸ் ப்ளே பண்ணுறாருன்னா இந்த ஸ்லாட்டை நான் மஸ்ட்டாக டிக் பண்ணிக்கிறேன். ஹென்ரிச் கிளாசன் ஃபஸ்ட்டு பிக்கு. ஸோ பேட் கம்மின்ஸு. ஸோ அவர் கூட பார்த்திங்கன்னா டி நட்ராஜன். ஓவரால் நம்ம பார்க்கல ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிகிட்ட போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. இல்லை எனக்கு ஒரு பவுலர் வேணும் அப்படின்னா ஜெய்தேவ் உனட்கட் அப்படி இல்லைன்னா புவனேஸ்வர்குமார் 2 பேரில் யாராவது ஒருத்தர் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன்ஸ் கேம் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், சுனில் நரேன் சொல்லி 3 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்டு ஒரு விசி, சுனில் நரேன் ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி உங்கள் டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரசல், ஸ்டார்க்கு, கிளாசன், நிதிஷ் ராணா, வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் குறிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரசல் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால், ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும், கிளாசன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால், நிதிஷ் ராணா செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா விசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். வருண் சக்கரவர்த்தி செகண்ட் போலிங் பண்ணால் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் 75 to 100% அதிகமான சேஃபாக பிக் பண்ணிருக்கக்கூடிய ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கார். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக டிராவிஸ் ஹெட். இந்த 2 பிளேயர்ஸ் தான் வந்து சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ நம்பிக்கையாக வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து 4 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணலாம். 5 பிளேயர்ஸ் போனீங்கன்னா ஒரு ஓவரான சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட மஸ்ட் பிக் பார்த்திங்க அப்படின்னா கிளாசன், 2வது பார்த்திங்க அப்படின்னா ரசல். ஸோ 3வது ஆப்ஷன் வந்து பேட் கம்மின்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ 4வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டு. ஸோ 5வது ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ரிஸ்கி, நரேன், அபிஷேக் சர்மா, ஐயர். ஸோ இதில் நரேன் அப்படின்னு போனால் சேஃப். ஸோ இந்த கிரவுண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து பிக் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நரேன் அப்படின்னு போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இதுலேருந்து பிக் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 பிளேயர்ஸ். இந்த ஸ்லாட் வந்து ரொம்பவே முக்கியம். 50லேருந்து 74%. குர்பாஸ், வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாட்டி, மிச்சல் ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்தி. இந்த ஸ்லாட்லேருந்து 3 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட 3 பிளேயர்ஸ் ஆப்ஷனில் இந்த 3 பிளேயர்ஸும் இருப்பாங்க. இன்கேஸ் ஸ்டார்க்கு லாஸ்ட் மேட்ச் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், இந்த மேட்ச் அவங்கள ஆடிவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த டீமில் வெங்கடேஸ்வரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 25 to 49 நிதிஷ்குமார் ரெட்டி, ஷபாஷ் அகமது, நட்ராஜன், ஹர்ஷித் ராணா அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஃபஸ்ட் பேட் பண்ணியில் ஓரளவுக்கு சேஃபாக பிக் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் பிக் பண்ணணும். என்னோட மஸ்ட் பிக்கில் நட்ராஜன் இருப்பார், நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லாட்லேருந்து நான் 2 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ லோ பர்சன்டேஜ் கேகேஆர் சைடு பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ், ரிங்கு சிங், நிதிஷ் ராணா, ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா. அப்படியே ஆப்போசிட்டில் எஸ்ஆர்எச் சைடு மார்க்ரம், சமாத், புவனேஸ்வர்குமார், ஜெய்தேவ் உனட்கட்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. 2 டீம்லையும் இம்பார்ட்டண்டான 2 பிளேயர்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ நிதிஷ் ராணா இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வைபவ் அரோரா இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் பிக்காக வந்து இந்த கேகேஆர் சைடு தெரிய வராங்க. எஸ்ஆர்எச் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உனட்கட் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கட்டர்ஸ் போல் பண்ணுவார். ஃபஸ்ட் பவுலிங் நம்ம வந்து எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ மற்றபடி மார்க்ரம் ப்ளே பண்ணார்னா அவர் அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மார்க்ரம் பிளேஸில் வரக்கூடிய கிளென் ஃபிலிப்ஸ் ஆர் மார்க்கோ யான்சன் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஃபைனல் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸு, லோ பர்சன்டேஜ், பெஸ்ட் பிக் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குர்பாஸ் அப்படிங்கிற மாதிரி அஸ் அ பிளேயர் ஆகும். டிராவிஸ் ஹெட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல் திரிபாட்டி, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃபாக பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன் டீம், வைஸ் கேப்டன் ரிஸ்கா ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரியும் போயிருக்கும். ஸோ ஃபைனல் டீம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் முடியுது. மறக்காமல் உங்களோட வின்னர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.